மே 5ஆம் தேதி வணிகர் நாளாக விரைவில் அறிவிக்கப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடந்த வணிகர் சங்க கோரிக்கை மாநாட்டில் பங்கேற்ற முதல்வர் மு.க.ஸ்டாலின் இவ்வாறு கூறினார். வணிக நல வாரியத்தில் பதிவு செய்த நிரந்தர உறுப்பினர்களின் நிதி உதவி 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என தெரிவித்த முதல்வர், வணிக நிறுவனங்கள் 24 மணி நேரமும் இயங்கும் அனுமதிக்கான அரசாணையை மேலும் 3 ஆண்டுக்கு நீட்டிப்பதாக அறிவித்தார். முன்னதாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி நிதியுதவிகளையும் சிறந்த வணிகர்களுக்கு விருதுகளையும் முதல்வர் வழங்கினார். வணிகர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய கடைகளுக்கு ஆங்கில பேர் வச்சிருந்தா அதை மாற்றி உடனடியாக தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன். தனி தமிழ் சொற்களால் உங்க கடைகளை அடையாளப்படுத்துங்க. ஒருவேளை ஆங்கிலத்தில் இருந்தால் அது ஆங்கிலத்தை தமிழையும் தமிழாக்கம் செய்து மட்டும் தமிழில் மொழிபெயர்த்து மட்டும் இல்லை, தமிழில் எழுதலாம். இப்போ ரெயின்போன்னு தமிழில் எழுதலாம். ஆக தமிழ் பெயர்களை வையுங்கள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டாவின் குண்டு துளைக்காத வாகனத்தில் ஏற்பட்ட பழுதால் அவர் மாற்று வாகனத்தில் பயணித்ததாக தமிழ்நாடு காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம் அருகே ஜே.பி. நட்டா பயணித்த வாகனத்தை 120 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் இயக்க அவரது உதவியாளர் வற்புறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குண்டு துளைக்காத வாகனங்களை மற்ற வாகனங்களுக்கு இணையான வேகத்தில் இயக்க முற்பட்டதால் வாகனத்தில் பழுது ஏற்பட்டதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் 40 தொகுதிகளில் மினி விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்தார். பாரம்பரிய விளையாட்டுகளை காக்கும் வகையில் கன்னியாகுமரியில் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் எனவும் துணை முதல்வர் தெரிவித்தார். சென்னை நேரு விளையாட்டரங்கில் நடந்த விருது வழங்கும் விழாவில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சேலம், மதுரை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் சிறு விளையாட்டு அரங்கங்கள் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது. தஞ்சை, நெல்லை, மதுரை மாவட்டங்களில் உள்ள விளையாட்டு மைதானங்களில் அமைக்கப்பட்ட செயற்கை இழை ஊடுதள பாதைகளையும் துணை முதல்வர் திறந்து வைத்தார். சென்னை மட்டுமல்ல, விளையாட்டுக்கான கட்டமைப்பை தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய அரசு பரவலாக்கி வருகின்றது. குறிப்பிட்ட பகுதியிலிருந்து மட்டுமின்றி தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களிலும் எல்லா பகுதியிலிருந்தும் விளையாட்டு வீரர்கள் இனி வருவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது.